விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். ஒரு நிமிடம் பதிவில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ட்ரெண்டிங் வீடியோக்களை பற்றி. ட்ரெண்டிங் வீடியோஸ் அப்படி வருகின்ற வீடியோக்கள் இப்பொழுது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, யாரோ செய்த வீடியோவை போட்டுட்டு கூட இவங்க ரியாக்ட் பண்ணுறது மட்டும் ஜாயின் செஞ்சு அதை ஒரு வீடியோவை போட்டு அதில் காசு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. எப்படி ஆரம்பித்த ஷார்ட்ஸ் இன்றைக்கு இப்படி போயிட்டுருக்குது, அதனுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. அவங்கவுங்க கலைத்திறமையை காட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு பொது தளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடல், பாடல், மிமிக்ரி, சமையல், இப்படி யாராருக்கு என்னென்ன தெரியுமோ, ஏன் வியாபாரம் செய்கின்ற இல்லத்தரசிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற பொருட்களை காட்டுவது, அதன் மூலம் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வது, அப்படிலாம் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ செஞ்ச வீடியோ, கஷ்டப்பட்டு செஞ்ச வீடியோ, அந்த வீடியோவை போட்டுட்டு கீழே இவங்களுடைய ரியாக்ஷன், இல்லைன்னா ஒரு சினிமா பாடலோ ஆடலோ இல்லை மேடையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வோ பேச்சோ அதை போட்டுட்டு இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் ஒரு மனசு வருது? தர்மம், நியாயம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த சொற்களுக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னாலும் இதை செய்கிறவர்கள் எல்லாம் ஒரு 25-30 வயசு அப்படிலாம் மேலே தான் நல்லா பார்த்தோம்னா. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இது மனசு வருது? அவங்கள ஒரு 90s கிட்ஸ் அப்படி தானே. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? 90s கிட்ஸ்னாவே பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிற காலகட்டம் இன்றைக்கி. உங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நாங்கள் 90s கிட்ஸ் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவங்களே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பணம் என்கின்ற ஒன்று எப்படியெல்லாம் மனசை மாற்றிடுது பார்த்தீங்களா, இல்லையா? ட்ரெண்டிங் படம் கூட அதை பற்றி தான். அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.